அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். மரங்களை நடும்போது கவனிக்க வேண்டிய முக்கிய இடைவெளிகளின் அடி அளவீடுகளை தெரிஞ்சுக்கலாமா? வேப்ப மரம் நடும்போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 15 அடி இடைவெளி விட்டு நடுங்க. தேக்கு மரத்துக்கு 10 அடி இடைவெளி விடணும். பனை மரத்துக்கு 10 அடி இடைவெளி விட்டு நடணும். மலைவேம்பு மரத்துக்கும் 10 அடி இடைவெளி விடணும். பப்பாளி மரத்துக்கு 7 அடி இடைவெளி விட்டு நட வேண்டும். சந்தன மரம் பார்த்தீங்கன்னா 15 அடி இடைவெளி விடணும். தென்னை மரம் 24 அடி இடைவெளி விடுங்க. வாழை மரம் 8 அடி இடைவெளி விட்டு நடணும். உயரக மாமரத்துக்கு 30 அடி இடைவெளி விட்டு நடணும். சிறிய ரக மாமரத்துக்கு 15 அடி இடைவெளி விடணும். கொய்யா மரத்துக்கு 14 அடி இடைவெளி விட்டு நடணும். பலாமரம் பார்த்தீங்கன்னா 22 அடி இடைவெளி விடணும். மாதுளை மரம் 9 அடி இடைவெளி விட்டு நடணும். சப்போட்டா மரம் பார்த்தீங்கன்னா 24 அடி இடைவெளி விட்டு நடணும். முருங்கை மரம் 12 அடி இடைவெளி விடணும். முந்திரி மரம் 14 அடி இடைவெளி விடணும். இந்த மாதிரியான இடைவெளிகள் பண்டைய காலம் முதல் நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க. இதை சுருக்கமாக தென்னைக்கு தேரோட, வாழைக்கு வண்டியோட, கரும்புக்கு ஏரோட, நெல்லுக்கு நண்டோட என்று அனைவருக்கும் புரியும் வகையில கூட சொல்லலாம். இந்த மாதிரி இடைவெளி அமைப்பதால என்ன பயன்? இவ்வாறு இடைவெளி விட்டு நீங்க மரத்தை நடும்போது அந்த மரத்தோட இலைகள் மற்றும் ஓலைகள் நன்கு பரப்பி வளர முடியுது. இந்த இடைவெளிகளை விட நீங்க குறைவான இடைவெளியில மரங்களை நட்டிங்கன்னா மரங்கள் காய்க்காமல் நீண்டு ஒல்லியாக வளர்ந்து கொண்டுதான் போகும். அப்படியே காய்த்தாலும் அந்த காய்கள் பார்த்தீங்கன்னா திரட்சி இல்லாமல் காய்கள் சிறிதாக இருக்கும். மர தேவைக்காக வளர்க்கப்படும் மரங்கள் எனில் அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா மெலிதாக நீண்டு வளரும். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் உள்ள இடைவெளிகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மரங்கள் குறைந்த உயரத்திலேயே காய்க்க ஆரம்பிக்கும். அதோட காய்கள் பார்த்தீங்கன்னா நன்கு பெருத்து திரட்சியாகவும் காய்க்க ஆரம்பிக்கும். மரத்தின் சுற்றளவும் நன்கு விருத்தியடையும். மரங்களை நட்டு வளர்க்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து வளர்ப்போம். அப்போதான் அந்த மரங்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம்.